கோயபல்ஸ் தத்துவத்தை கடைபிடிப்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என கடிந்துரைத்துள்ள நயினார் நாகேந்திரன், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தில் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துவிட்டு திமுகவினர் பணத்தை தாங்களே எடுத்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 525 வாக்குறுதிகளிலும் ஒரு 25 நிறைவேற்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவும் பொய்யான வாக்குறுதிகள். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர், பொய்ய சொல்லி சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர், கோயபல்ஸ் தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் எல்லோரும் அதிமுகவில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மேடையில் ஒன்றாக இருந்தோம். இப்பொழுதும் சரோஜா எம்பி இருக்கிறார்கள், அண்ணன் தங்கமணி இருக்கிறார்கள். எல்லோரும் அன்றைக்கும் ஒன்றாக இருந்தோம், இன்றைக்கும் மேடையில் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் தர்மத்தின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக திமுகவினர் என்ன பண்ணினா 100 நாள் வேலை என்று சொல்லிக்கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் வேலை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். அதையெல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையெல்லாம் சரிபார்த்து வேலைக்கு போகிறவர்கள் கரெக்டா ஃபிங்கர் டிப் வச்சுதான் போக வேண்டும் என்கின்ற மெட்ரிக் முறையை கொண்டு வந்து 125 நாட்கள் வேலை செய்யலாம் என்று இன்னைக்கு பிரதமர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். 125 நாட்கள் முக்கியமான காலகட்டங்களில் அவர்களை தவிர்த்து விட்டு 125 நாட்கள் கண்டிப்பாக அவர்கள் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற தீர்வை இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்.